வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சட்டப்பேரவையில் சண்டைனா சண்டை, பயங்கரமான சண்டைங்க. குறிப்பாக இன்னைக்கு சிடி நிர்மல்குமாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பயங்கர ஃபைட்டு. மின்வெட்டு தொடர்பான குற்றச்சாட்டுக்கு சிடி நிர்மல்குமார் பதில் கொடுத்தாரு. லாஸ்ட் 5 இயர்ஸு மின்சாரத்துறையில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு தெரியுமா? திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். எடுத்தோனையே கரூர் கம்பெனி இல்லை மன்னிக்கவும், முன்னாள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நக்கலா சிடி நிர்மல்குமார் பேசின உடனேயே திமுக காரங்களாம் கொந்தளிச்சு, அது எப்படி கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க, உடனே உதயநிதி ஸ்டாலின் எழுந்து மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கவும் எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கல் நையாண்டியோட உதயநிதி ஸ்டாலின் எப்போதும் பேசுவார்ல, வேணும்னே தான் சங்கி அமைச்சர் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு உதயநிதி. சொல்லிட்டு உடனே மன்னிக்கவும் எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்னு ஜம்ப் பண்ணியிருக்காரு. உடனே சிடி நிர்மல்குமார் எழுந்து பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்துருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதிலடி கொடுத்துருக்காரு. சங்கி அமைச்சர் அப்படின்னு உதயநிதி சொன்னதுக்கு பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்துருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரே அப்படின்னு இவர் ஒரு கமெண்ட் பண்ண பயங்கர சண்டை தான். எங்களுக்கும் பேச தெரியும், இப்படியெல்லாம் பேசுவேன், அதனால் எது பேசணுமோ பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்காரு சிடி நிர்மல்குமார். இப்போது உதயநிதி சிடி நிர்மல்குமார் இடையேயான மோதல் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தி ஹிந்து தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. திமுக பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பலர் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சூழலில் தி ஹிந்து தமிழ் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? PM மோடி அமைச்சரவையில் 20 பேருடைய இலாக்கா மாற்றப்பட இருக்கு, புதிதாக திமுகவும் இடம்பெற இருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க. கேபினட் ரீஷஃபிள் நடக்க போகுது, முன்னாடியே அது நடப்பதாக இருந்துச்சு, ஏதோ ஒரு ரீசன்ஸுக்காக அது போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே இருக்கு. கூடிய விரைவாக கேபினட் ரீஷஃபிள் நடக்க போகுது, இதில் 20 பேருடைய இலாக்கா மாற்றப்பட இருக்கு அப்படின்னும் பல அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட இருக்காங்க, புதிதாக பலர் சேர்க்கப்பட இருக்காங்க, இதில் திமுகவும் இடம்பெற இருப்பதாக தகவல் அப்படின்னு தி ஹிந்து தமிழ் ஹெட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ திமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் தானோ அப்படின்னு பலர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அண்ணாமலை அவர்கள் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, மும்பையில் இருக்கிற ஆஃபீஸு, தேசிய பங்குச்சந்தை ஆஃபீஸு, அங்கே போயிருக்காரு. மில்கி மிஸ்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய லிஸ்ட்டில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் இடம்பெற்றுள்ளது. அதனை பாராட்டி அண்ணாமலை மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸில் பேசியிருக்காரு. NSE உடைய லிஸ்ட்டில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை அப்படின்னும், அடுத்து NSE உடைய ஆப்ரேஷனல் யூனிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளுடைய பாரதத்தை நம்பர் 1ஆக மாற்றுவதற்காக அவங்க எஃபர்ட்டை போடுறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புகழ்ந்து பேசியிருக்காரு. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலைக்கு தெரியாத சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? இந்த பக்கத்து போனால் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாரு, அந்த பக்கத்து போனால் இன்டெலெக்சுவல் சம்மிட்டில் கினி கோஎஃபிஷியன்ட்டை பற்றி பேசுகிறாரு. கினி கோஎஃபிஷியன்ட், ரிச் புவர், இவர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ரிச்சான பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, புவர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது ஈக்குவலான சொசைட்டியாக இருக்கா, அன்ஈக்குவல் சொசைட்டி இருக்கா அப்படிங்கிறத கினி கோஎஃபிஷியன்ட்டை வச்சு சொல்ல முடியும். அதை பற்றி பேசுகிறாரு. இந்த எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோ கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, உடனே சிட்டி ரோபோ அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு, இது சரியா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பல வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லும் ரோபோ. அது மாதிரி அண்ணாமலை சொல்லக்கூடிய கினி கோஎஃபிஷியன்ட்னா என்ன, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, NSEயில் லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் எது எது, இது மாதிரி அண்ணாமலை யூஸ் பண்ணக்கூடிய டேர்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னு. அந்தளவுக்கு ஒரு விஷனரி லீடராக, ஒரு அறிவுத்திறன் வாய்ந்த ஒரு தலைவராக தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த டாப்பிக்கை நான் சேர்த்தேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.